ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலையும் அந்த கடைசி நாளிலையும் இந்த ஒரு ஸ்லாக்கிய ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருக்கு நன்றி சொல்ல, அவரை துதித்து பாட கர்த்தர் நமக்கு கொடுத்த மேலான கிருபைகளை நினைத்து நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். தெரிந்த பாடல் தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து வந்திருக்கிறது. இனிமையும் அது நடத்த நமக்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள்
செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தி வந்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே கண்ணின் மணியை போல ஆண்டவரே எங்களை சுமந்து வந்தீங்களே, உடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தார். சொல்லுங்க ஆண்டவரே. சொந்தமாக ஆசீர் சுகபலன் அளித்தாரே. ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே. சத்தத்தை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி உண்மையான உள்ளத்தோட சொல்லுவோமா? சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். கரங்களை தட்டி பாடுவோமா? இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன்.
வந்த போதெல்லாம் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடிக்கு அவர் கரத்திலே நம்மை சேர்த்து கொண்டு நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. ஒரு குறைவு வைக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். நம்ம இருதயம் இந்த ஆராதனை முழுவதும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துகிற அந்த ஒரு இருதயத்தோடு, அந்த கனத்த இருதயத்தோடு ஆண்டவரை நாங்கள் எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு ஈடாகாது. அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு, அவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு நம்ம எதை கொடுத்தாலும் ஈடாகாது. ஒன்றே ஒன்று, அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்வதை தவிர, அவரை ஆராதிப்பதை தவிர அவருக்கு வேற ஒன்றையும் நம்ம செலுத்த முடியாது. அதனால நம்ம கொஞ்ச நேரம் நல்லா இருதயம் நிறைந்தவர்களாக நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆண்டவருக்கு நம்ம நன்றி பாடல்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த பாடல் நம்ம ஏற்கனவே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திருக்கோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உடைய காருண்யத்தை போற்ற வந்தோம். தெரிந்த பாடல் எல்லாம் சொல்லி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போறோம். அவர் நமக்கு கொடுத்த இந்த வருடங்களிலே கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நிறைவேற்றா விட்டாலும் இனி நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் வாக்குரைத்தவர், அவைகளை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதங்களும் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் வாக்குகளை கொடுத்திருக்கிறார். கொடுத்த தேவன் நமக்கு நிறைவேற்றியும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்லி குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர். ஒன்றும் குறையாமல் காற்றுமில்ல மழையுமில்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர். ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர். ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். உடன்படிக்கை செய்து நடத்திவர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டிருப்பா. எங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நீ முறித்து போடுகிற தேவன் அல்ல, அவைகளை நிறைவேற்றி எங்க வாழ்க்கையை அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா என்று சொல்லி பாடுவோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர்.
சொல்லுங்க. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் நல்லவரை. வெட்டப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. சொல்லுங்க. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்றும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்ல. சொல்லுங்க. நன்றி நன்றி சொல்வோம் நல்லவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்ல. சொல்லுங்க. நன்றி நன்றி சொல்வோம், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர், என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோட ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீர் வார்த்தையினால் சொன்னதை எங்க வாழ்க்கையில நீர் நிறைவேற்றியிருக்கிறீரப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடினது போல எந்த சோர்ஸுமே இல்லை, காற்றும் இல்லை, மழையும் இல்லை, வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பினீர் சொன்னது போல எந்த ஆதாரமுமே இல்லாத சூழ்நிலையில கூட ஆண்டவர் நம்மை நடத்தினார். வனாந்தரத்தின் பாதையிலும் பஞ்ச காலங்களிலும் ஒரு குறைவில்லாம நம்மளை தேற்றி நடத்தினாரே. நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்க வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்புனீங்கப்பா, எங்க பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிய செய்தீங்க ஆண்டவரே. எங்க சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் வித்தியாசமாக இருந்த சூழ்நிலையில கூட ஆண்டவரே
எங்களை நிறைவாதப்பா நடத்தினீங்க. ஒரு குறைவு எங்களுக்கு வைக்கலன்னு சொல்றவங்க தான் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எவ்வளவு வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார் இந்த வருஷத்துல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இத்தனை வார்த்தைகள். சோர்ந்து போயிருக்கிற போதெல்லாம் அவருடைய வசனத்தினாலே நம்மை தேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை துதிப்போமா. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை பிரைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கே துதியப்பா, உமக்கே மகிமை, உமக்கே கனம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. மறக்கல ஆண்டவரே, எங்களை மறக்கலப்பா, எங்களை நினைவு கூர்ந்தீங்களே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்க வியாதிகளின் மத்தியில, எங்க பலவீனங்களின் மத்தியில எங்களை தாங்கினீங்கப்பா. நன்றி அப்பா. எங்க இழப்புகளின் மத்தியிலே நீங்க எங்க கூட இருந்தீங்க ஆண்டவரே. சில இழப்புகள் உண்டு, ஆனாலும் ஆண்டவரே நாங்க சோர்ந்து விடாதபடிக்கு பலன் கொடுத்தீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிற்காகவும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, கிருபையுள்ளவரே. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்க சத்தம் உயரட்டும் ஆண்டவரே. உமக்கே துதி, உமக்கே கனம். நம்ம ஏதோ கேட்டுக்கொண்டே இருக்கிறது அல்லாதபடிக்கு நம்ம வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி ஆண்டவர் அப்படியே துதிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதை ஆண்டவர் விரும்புகிறார், விரும்புகிறார். ஹல்லேலூயா. சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், பொருளாதாரங்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு குறைவின்றி நடத்தினாரே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமையில இருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்தினாரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. அதெல்லாம் நினைச்சு, அதெல்லாம் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அன்னைக்கு கூட பாடினது போல நம்ம எம்மாத்திரம் ஆண்டவர் நம்மை நினைவு கூற, நம்மை நேசிக்க, நம்ம பாத்திரவான்களாய் நிறுத்த அவருக்கு முன்பதாக நாம் எம்மாத்திரம். என் வீடும் எம்மாத்திரம். தாவீது சொன்னது போல நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொன்னது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவாய் ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறாரே. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி மறுபடி சொல்லுவோமா? Oh
செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. சத்தம் உயர்த்தி நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. யாகுல வேலைகளிலே நீர் எங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர் என்று சொல்லி பாடுவோமா? நீர் எங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். சொல்லுங்க. வியாகுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே, பாரங்கள் நிறைந்த நேரம் எங்களை தாங்குகிறீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் நீர் எங்களை நினைவு கூற ஆமென் ஆண்டவரே நாங்கள் பாத்திரன் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் ஆமாப்பா. சொல்லுங்க சொல்லுங்க அவரை பார்த்து எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் தயவை நாங்கள் விரும்புவோம். நம்மை தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய அன்பை நம் மேல பொழிந்திருக்கிறாரே. 1000 தலைமுறைக்கும் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறாரே. அவருடைய அன்பை நினைவு கூர்ந்தவர்களாக இணைந்து பாடுவோம். தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ.
அல்லவே. நீர் என்னை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற ஆத்திரரல்லவே. எங்களை நினைவு கூற எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் களி கூறுவோமாக. இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அல்லது கடைசி நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போமாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள், நம்மை நடத்தி வந்த பாதைகள். தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்திலே உட்பிரவேசித்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக நீர் பார்த்தீர். அதே தாவீது இப்படி சொல்றாரு, கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியையும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே ஒரு தேவனும் இல்லை. எல்லாரும் கண்களை மூடின நிலைமையில் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தவர்களாக, ஆண்டவரே, நீர் எங்களை நினைவு கூறுவதற்கு, நீர் எங்களை விசாரிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். கொஞ்சமும் நம்மை சோர்ந்து போக விடாத தெய்வம், கொஞ்சமும் நாம் மனமடிந்து போக விடாத தெய்வம், நம்ம அருகிலே வந்து அவர் நம்மை அணைத்து கொள்ளுகிற நல்ல தெய்வம், ஒரு தகப்பனை போல. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னத்தை இந்த காலை நேரத்தில் நாம் உணர்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நீங்க ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறதான வேளை இது. சிந்தனைகளை வேற பக்கம் திரும்பாதபடிக்கு ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்திலே, கர்த்தாவே, நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம். தாவீது சொல்றாரு, ஆடுகளின் பின்னே நடந்த என்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தார். எனக்கு பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை எனக்கு தரிப்பித்தார். என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக அவர் பார்த்தார். எத்தனை பேர் அந்த நிலைமையை உணர்ந்து கர்த்தரை பிரைஸ் பண்ண முடியும், ஆண்டவரை துதிக்க முடியும்? ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களிடத்தில் சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய
உம்முடைய கிருபையினால நாங்க நிக்கிறோம்னு சொல்றவங்க கையை உயர்த்தி, உங்க கிருபையினால தான் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். வேற ஒன்றுமே இல்லப்பா, வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடத்தி வந்த வழிகள், நீ நடத்தி வந்த விதங்கள் எல்லாவற்றுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து, வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமாக. ஓ ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் பாதங்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் நீர் தம்முடைய கரங்களினாலே எங்களை ஏந்துகிறீர், எங்களை தாங்குகிறீர், எங்களை தப்புவிக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆமென். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கூட கர்த்தரை துதித்து ஆராதிக்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாருடைய நாவுகளும் கர்த்தரை துதிக்கட்டும், எல்லாருடைய இருதயம் கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ந்திருக்கட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர். சொல்லுங்க, நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், 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 நல்லவரே. மலைகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் மறையாது உம் கிருபை. மலைகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் மறையாது உம் கிருபை. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே. நல்லவரே. ஹா 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 ஹா. அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் துதித்து உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபை மாத்திரம் போதும், உம்முடைய கிருபை மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வருடம் முழுமைக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து, இந்த வருடம் முழுமைக்கும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதற்கொண்டு இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாள் வரையிலேயோ ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து, நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்து, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்து, நீர் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக இருந்து, நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து எங்களை உயர்த்தினி, எங்களை பயன்படுத்தினி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை மேன்மைப்படுத்தினி, எங்களோடு கூட இருந்து எங்களை கைவிடாமல் நடத்தி வந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு விஷயம், கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம கடந்து வருவோம். ஆண்டவரே நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எல்லாமே ஒரு நாள்ல மாறி போகும். நீரோ மாறாதவர், நீரோ எங்களை விட்டு விலகாதவர். இதுவரையிலையும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்க. இனி வருகிற புதிய ஆண்டிலையும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. எங்க வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர் நீர் ஒருவரே. முடிந்தால் 2 கையையும் உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக நாம் தியானித்து வருகிறோம். ஏசாயா 40வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 40வது அதிகாரம், பக்கம் பழைய ஏற்பாட்டில் 844வது பக்கம். ஏசாயா 40வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். இவ்வளவுதான். சத்தமா வாசிங்களேன். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒப்பிட முடியாத, காணக்கூடாத, பார்க்கக்கூடாத அந்த தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டது. இந்த மாதம் முழுவதும் இப்படி தான் நம்ம தியானிக்கிறோம். கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம தியானித்தோம், அதற்கு முந்தின வாரங்களில் நம்ம தியானித்தோம். ஒப்பிட முடியாத, அளவிட முடியாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத, காணக்கூடாத அந்த மகிமை இந்த பூமியிலே மாம்சமாக வெளிப்பட்டது. அல்லேலூயா. இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், அல்லேலூயா.
தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான தேவனுடைய அந்த மகத்துவம் உள்ள அந்த மகிமையை எல்லா ஜனங்களும் காணும்படியாக இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டது. யாரும் பார்க்க முடியாத அந்த மகிமை 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியிலே குழந்தையாக பார்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்திலே பார்த்தார்கள், மனிதனாக பார்த்தார்கள். கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தோம். அந்த மகிமையை கண்டவர்கள் முதலாவது பார்த்தவங்க யாரு? மெய்ப்பர்கள். ஏன் அந்த மெய்ப்பர்களுக்கு முதலாவது செய்தி அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற காரியங்களை நம்ம வேதத்தின் மூலமாக, வேத வசனத்தின் ஆதாரமாக நம்ம தியானித்தோம். அது மறக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மெய்ப்பர்கள் அந்த மகிமையை கண்டார்கள். கண்டு துதித்து தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் கிராமங்களிலே போய், பட்டணங்களிலே போய் அந்த மகிமையை குறித்து அறிவித்தார்கள், பறைசாற்றினார்கள். அல்லேலூயா. இரண்டாவது அந்த மகிமையை கண்ட பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? சிமியோன் என்கிறதான ஒரு வயதான ஒரு முதியோருக்கு, ஒரு வயதான ஒரு தாத்தாவுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதற்காகவே அவர் ஜீவனோடு கூட இருந்தார், அதற்காகவே அவர் உயிரோடு கூட இருந்தார். நான் பார்த்த பின்பதாகத்தான் நான் மரணம் அடைவேன் என்று அவர் அப்படிப்பட்டதான ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்தார். சிமியோன், அந்த சிமியோனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. மூன்றாவது அந்த மகிமையை மாம்சத்திலே பார்த்ததான அந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? அன்னாள் என்கிறதான 84 வயது நிறைந்ததான ஒரு வயதான ஒரு பாட்டியம்மாவுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம தியானித்தோம். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. அதன் பிறகு எல்லா ஜனங்களும் அந்த மகிமையை பார்த்தார்கள், தேவாலயத்தில் பார்த்தார்கள், அவர்கள் இருக்கிறதான அந்த பெத்லெகேமிலே பார்த்தார்கள், அதற்கு பின்பதாக வளர்ந்த நாசரேத்திலே பார்த்தார்கள், கலிலேயாவிலே பார்த்தார்கள், எருசலேம் எங்கிலும், யூதேயா தேசம் எங்கிலும் பார்த்தார்கள். முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கண்டார்கள். அல்லேலூயா. நான் சுருக்கத்தை சொல்லிட்டு வர்றேன். என்ன மறுபடியும் பழைய செய்திக்குள்ள போனோன்னா இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியங்களுக்கு நாம் பார்க்க முடியாது. ஒருவரும் காணக்கூடாத, ஒருவரும் அறிய முடியாத, ஒருவரும் கண்டிராத அப்படிப்பட்டதான அந்த மகிமையின் தேவனானவர் இந்த பூமியில வெளிப்பட்டார். வெளிப்பட்ட பொழுது அநேகர் அந்த மகிமையை கண்டார்கள். கண்டு கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கண்டதான அந்த மகிமையை இன்றைக்கும் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த மகிமையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவை தரிசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மகிமையின் தேவனானவரை அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் உங்களுக்கும் எனக்கும் தரிசனமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்பட இந்த நாட்களிலே ஆண்டவர் சித்தமாய் இருந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமை யாருன்னு சொல்லுங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக மகிமையின் தேவனானவர் இந்த பூமியில வெளிப்பட்ட பொழுது அவருக்கு பெயர் என்ன பெயர்? அவ்வளவுதானா? சத்தமா சொல்லுங்களா. இன்னும் சத்தமா சொல்லுங்க. வேற பேரையா சொல்றோம்? இன்னும் சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா. இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் குருடர்களை பார்வையடைய செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார். இதெல்லாம் ஒரு சுவிசேஷ செய்தி. அவர் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார். அவர் பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இனியும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோமா? எஃப் மைனர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
அவர் என்றென்றும் மாறாதவர். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் திறப்பவர், அவர் நல்லவர். எல்லாரும் சத்தமாய் பாடுவோம். குருடரின் கண்களை திறப்பவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை, ஓ அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை யாவையும் மன்னிப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை, அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர். நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், நம்முடைய பாரங்கள் யாவையும் நீக்குகிறவர், அவர் நல்லவர். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் கிருபை. இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாளிலேயும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், மலை போல இருக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் பனி போல மறைய செய்வதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் சர்வ வல்லவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், மகிமையின் தேவனானவர். இந்த நாட்களிலே அவர் நமக்குள் இருக்கிறார், அவர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். அந்த மகிமையானவர் இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாளிலேயோ ஒரு அற்புதத்தை நடப்பிப்பாராக. அந்த அற்புதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக விசுவாசத்தோடு, அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை, ஓ அவர் நல்லவர். நான் நம்புகிறது அவராலே வரும், நான் விசுவாசிக்கிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது, என் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஒருபோது வெட்கம் அடைவது இல்லை. எத்தனை வருடங்கள் கர்த்தருக்காக காத்திருந்தாலும் அது ஒருபோது ஒரு நாள் வீண் போகாது என்பதை அறிந்து இந்த காலை நேரத்தில் எல்லாரும் முழு இருதயத்தோடு, ஓ ஹல்லேலூயா, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து இந்த வருஷத்துல நிறைவேறாமல் போனால் என்ன? ஆமீன். வருகிற ஆண்டிலே, வருகிற புதிய ஆண்டிலே கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள் அது ஆமீன் ஆச்சரியமானது, அது அதிசயமானது. ஹல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர்
கர்த்தர் வருகிற நாட்களில் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அதிசயப்பட வைப்பாராக. இன்னும் ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய சமூகத்திலே பிரவேசிக்கிற நான், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நான் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமையின் தேவனானவர் அவர் நமக்குள் இருக்கிறார், அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம், ஏசாயா 60வது அதிகாரம் 1-2 அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 1-2. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில என்ன வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி காத்திருக்கும் பொழுது நிறைய வசனங்கள் என்னுடைய சிந்தைக்கு வந்து போனது. ஆனாலும் இந்த மகிமை குறித்து பேசாமல், இந்த மகிமை குறித்து தியானிக்க முடியாமல் என்னால் இருக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா 60வது அதிகாரத்திலே 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை எங்கே உதித்தது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய மகிமை எங்கே உதித்தது? என்மேல் உதித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என் குடும்பத்தின் மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை இந்த கிராமத்தில் உதித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஹிஸ்டரிக்கு போறேன், வரலாறுக்கு போறேன். 2000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே ஒரு இடத்திலே உதித்தது, ஒரு ஸ்தலத்திலே உதித்தது. அந்த ஸ்தலத்தின் பெயர், அந்த இடத்தினுடைய பெயர் என்ன பெயர்? பெத்லகேம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். மத்தேயு சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவர்கள், யூதயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. யூதயாவில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல. அல்லேலூயா. நீ சிறியது அல்ல அப்படின்னா, ஏற்கனவே இந்த பெத்லகேம் எப்படிதான் இருந்திருக்குது? இது சின்ன ஊர், ஒரு குட்டி ஊர். அல்லேலூயா. முழு உலகத்திலையும் இந்த பெத்லகேம் அது அடையாளம் தெரியாத ஒரு ஊராகிய ஒரு சின்ன ஊராக இருந்தது, ஒரு சின்ன கிராமமாக இருந்தது. இதுவரையிலும் மறைந்திருந்த கிராமம், இதுவரையிலும் வெளிச்சத்திற்கு வராத அந்த கிராமம், அந்த ஊர், அந்த இடம்
இதுவரைக்கும் அறியப்படாதிருந்ததான அந்த கிராமம் இப்பொழுது மகிமை வெளிப்பட்டதனாலே பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. பெத்லகேமே, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. பெத்லகேம் அப்படின்னா வெறும் ஊர் மட்டும் இல்லை, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்படின்னா இப்போ ஒரு ஒளி உங்க மேல வருகிறது. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் இப்படி சொல்றேன், இதுவரையிலையும் அறியப்படாதிருந்த, இதுவரையிலும் மறைந்திருந்த, இதுவரையிலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படாதிருந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் சில நேரத்தில் வசனத்தை தியானிக்கும் பொழுது என்ன ஒரே வாக்குத்தத்தமாகவே இருக்குது அப்படின்னு சில நேரத்தில் என்னுடைய சிந்தைக்கு வரும். ஆனால் வாக்குத்தத்தங்களை தருகிற ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு பக்கம் நம்மை சத்தியத்தின் பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவினால நாம் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் நம்ம பிடித்து கொண்டு நாம் நிற்கக்கூடாது. அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு, அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையான சத்தியம் என்ன, அதை நாம் அறிந்து அந்த சத்தியத்தில் அனுதினமும் நாம் வளர வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாகவே சபைக்கு அறிவிக்கிற, இதுவரையிலையும் அறியப்படாதிருந்த, இதுவரையிலையும் அவ்வளவு வெளிச்சத்திற்கு வராத, இதுவரையிலையும் பிரகாசிக்கப்படாது இருந்ததான ஆமென் அந்த சின்ன ஊர் மகிமை வெளிப்பட்ட பொழுது பிரகாசித்தது. அதே போல இந்த நாட்களிலேயும் ஆமென் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான உங்களையும் என்னையும் பிரகாசிப்பதற்கு அந்த மகிமை நம்மையில் வெளிப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எதற்கு? உன்னை பிரகாசிப்பதற்காக, உன்னை பிரகாசிக்க பண்ணுவதற்காகவே, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காகவே, உலகம் அறிந்து கொள்ளும்படிக்காகவே, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறியும்படிக்காகவே கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தைரியமா சொல்ல முடியும், இந்த அச்சன்குளத்தில் இருக்கிற இந்த ஏஜ் திருச்சபையை உலகம் அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அறியணும். ஆமென் சொல்லுவோமாக. உதாரணத்துக்கு போன வாரம் வந்து செய்தி கொடுத்தாங்கல்ல, உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அறியப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மகிமை அந்த ஸ்தலத்திலே பிறந்ததினாலே, அந்த இடத்திலே பிறந்ததினாலே அங்கே ஒரு ஒளி உண்டானது, அங்கே ஒரு பிரகாசம் உண்டானது, அங்கே உலகம் திரும்பி பார்த்தது. இயேசு கிறிஸ்து யாருடைய உள்ளத்தில் பிறக்கிறாரோ, பிறக்கிற எல்லாருடைய வாழ்க்கையையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு யாருடைய உள்ளத்திலெல்லாம் பிறந்திருக்கிறாரோ அத்தனை பேரையும் அவர் பிரகாசிக்க பண்ணுவதற்காகவே அவர் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என் வாழ்க்கையில அவர் பிறந்திருக்கிறார்னு சொன்னா, என்னை பிரகாசிக்க பண்ணுவதற்காகவே அவர் என் உள்ளத்துல பிறந்திருக்கிறார். என்னை பிரகாசிக்க பண்ணுவதற்காகவே அவர் என்னுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்துல அவர் பிறக்கணும். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. அவர் பிறந்துட்டா, இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அவர் பிறந்துட்டா என்னெல்லாம் நடக்கும் சொல்லுங்க? அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன்? அந்த மகிமை வெளிப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சு?
இப்படி பார்க்குறீங்களே? முதல்ல என்ன நடந்துச்சு? சந்தோஷம். அல்லேலூயா. எல்லா ஜனத்திற்கும் ஒரு சந்தோஷம். இயேசு நம்ம உள்ளத்தில் பிறந்துட்டாலே, பிறந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம், முதல் அடையாளம் என்னது அப்படின்னா, தேவையில்லாத துக்கமும், தேவையில்லாத பாரமும், தேவையில்லாத அழுத்தமும், தேவையில்லாத குழப்பமும், புலம்பலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இயேசு அன்றைக்கு நம்ம உள்ளத்தில் பிறக்கலை. அல்லேலூயா. இயேசு என் வாழ்க்கையில் பிறந்துட்டார்னா எனக்கு சந்தோஷம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். இருக்குதோ இல்லையோ சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா, ஆமேன். பலவீனம் உண்டோ பலவீனம் இல்லையோ சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். இங்க அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அங்கே துக்கம் இருக்காது, அங்கே துயரம் இருக்காது, அங்கே வருத்தம் இருக்காது, அங்கே வேதனை இருக்காது. அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறந்துட்டாலே, இன்னும் ஒரு வார்த்தை சொல்றேன், நிந்தையெல்லாம் நீங்கிரும். அல்லேலூயா. அவமானம் எல்லாம் நீங்கிரும். கையை உயர்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு மரியாளுக்கு இருந்ததான நிந்தை நீங்கினது உண்மைதானா? அன்றைக்கு மரியாள் அந்த கருவை வயிற்றில் சுமந்திருக்கும் பொழுது எவ்வளவு நிந்தை, எவ்வளவு வேதனை. அல்லேலூயா. புருஷனை அறியாத இந்த மரியாள், அவள் அந்த கருவை சுமக்கும் பொழுது எவ்வளவு நிந்தை இருந்தது. ஆனால் அந்த நிந்தை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் தான், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அந்த நிந்தை நீங்கினது. ஹல்லேலூயா. மகிமை என்றைக்கு வெளிப்பட்டதோ, மகிமை எப்பொழுது பூமியில வெளிப்பட்டதோ, பெத்லகேமிலே வெளிப்பட்டதோ, மரியாளுடைய வயிற்றில் இருந்து வெளிப்பட்டதோ, அன்றைக்கே அந்த நிந்தை எல்லாம் நீங்கினது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிந்தைகளையும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நீக்கி போடுவாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நிந்தைகளும் நீங்கி போவதாக. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ல சொல்ல ஜெபம் பண்ணிடுறீங்களா? ஆமென். ஏன்னா அடுத்த நேரம் நம்ம மறந்துடுவோம். நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஆண்டவன் ஞாபகப்படுத்தும் பொழுதே அதற்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னா கிருபையை நம்ம சம்பாதித்து விடலாம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ரெண்டாவது இந்த பெத்லகேம். பெத்லகேம் அப்படின்னு சொன்னா அது அந்த ஊருக்கு உண்மையான ஒரு பெயர் கிடையாது. பெத்லகேம் அப்படின்னு சொன்னா அந்த ஊருனுடைய உண்மையான பெயர் கிடையாது. அந்த ஊருனுடைய உண்மையான பெயர் என்ன பெயர் அப்படின்னா, யாராவது சொல்றீங்களா? எப்பிராத்தா. ஹல்லேலூயா. அந்த ஊருக்கு உண்மையான பெயர் என்ன பேரு? எப்பிராத்தா. இந்த ஊருக்கு பெத்லகேம் அப்படின்னு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த எப்பிராத்தாவிலே உயர் ரக கோதுமை விளையும், கோதுமை அதிகமாக விளையக்கூடியதான ஒரு இடம். அதுவும் நல்ல உயர் ரக கோதுமை விளையக்கூடியதான ஒரு இடம். அங்கே அப்பத்துக்கு குறைவே இருக்காது, அங்கே ஆகாரத்துக்கு குறைவே இருக்காது. ரூத்து புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு நகோமியும் மருமகளும் அங்கே கடந்து சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதத்தில் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும். இந்த எப்பிராத்தா என்னப்பட்டதான இந்த சின்ன ஊர்ல ஆகாரம், கோதுமை, அப்பம், அது தாழ்ச்சி இல்லாமல் குறைவு இல்லாமல் அது நிறைவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஊருக்கு நாள் வரும் பொழுது என்ன பெயர் ஆயிருச்சு அப்படின்னா, அப்பத்தின் வீடு என்று பெயர் ஆயிருச்சு. பெத்லகேம். அல்லேலூயா. அதை ரெண்டாக பிரித்தா பெத்லகேம் வீடு, அப்பம், அப்பத்தின் வீடு என்று பெயர் பெற்றது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா.
இந்த ஊரினுடைய மகிமை பிறந்தது, மகிமை அந்த ஊர்ல வெளிப்பட்டது. அந்த ஊரினுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென் ஹல்லேலூயா. மகிமை வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதான இந்த சின்ன ஊருக்கு இப்படி அடையாளத்தை மாற்றுவார். ஆனால் மகிமை நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய அடையாளம் மாற வேண்டுமா, மாறக்கூடாதா? ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவாராக. என்மேல் இருக்கிற அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். எப்ராத்தா என்னப்பட்டதான அந்த ஊருடைய பெயரை மாற்றி அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடு அப்படின்னா அது ஆகாரம் அப்படின்னா அது குறைவு இல்லாத எல்லா ஜனங்களையும் போஷிக்கிற ஒரு இடமாக அந்த இடம் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு கிராமமாகவே அந்த கிராமம் மாறினது. அதே போல நீங்களும் நானும் மாற வேண்டாமா? கண்களை மூடி கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு அப்பத்தின் வீடாக நான் இருக்கணும். சொல்லுங்க, ஜோம் பண்ணிருங்க, ஜோம் பண்ணிருங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு அப்பத்தின் வீடாக என் குடும்பம் இருக்கணும். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு அப்பத்தின் வீடாக நான் இருக்கணும். ஏன்ட்ட வருகிறவங்க ஆமென் என்னால ஆமென் வசனத்தினால போஷிக்கப்படணும். ஆமென். என்னை தேடி வருகிறவர்கள் என்னால் அவர்கள் திருப்தியாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராகப்பா. என்னுடைய அடையாளத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் கையை யாரிடத்திலும் போய் ஏந்தி நிற்க கூடாது. நான் அநேகருக்கு கொடுக்கிற நிலைமையில, அநேகரை ஆசீர்வதிக்கிற நிலைமையில ஆண்டவரே என்னை மாற்ற நீர் வல்லவர் ஆண்டவரே. அதற்காகவே அந்த மகிமையின் தேவனானவர் என் மேல் உதித்திருக்கிறார். அதற்காகவே அந்த மகிமையின் தேவனானவர் எனக்குள் பிறந்திருக்கிறார், எனக்குள் வெளிப்பட்டிருக்கிறார். நான் தரித்திரமாக அல்ல, நான் இல்லாமையில் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நான் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் ஊற்றாக, ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக அநேகர் என் மூலமாக போஷிக்கப்படுகிற நிலைமையில கர்த்தர் என்னை மாற்ற அவர் வல்லவர். ஆமென். எல்லாரும் ஆவியில உணர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சபையாராக நாம ஜெபம் பண்ணுவோமாக. இந்த திருச்சபையை கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. இந்த திருச்சபை இது ஒரு அப்பத்தின் வீடாக. ஹல்லேலூயா. இங்கே உள்ளே வருகிறவர்கள் போஷிக்கப்படணும், வசனத்தினாலே போஷிக்கப்படணும், தேவ வார்த்தையினாலே போஷிக்கப்படணும், அவருடைய சத்தியத்தினாலே போஷிக்கப்படணும். வருகிற ஒருவரும் வெறுமனே திரும்ப போக கூடாது. ஹல்லேலூயா. ஆலயத்தை ஆமென் நன்மையினாலே கர்த்தர் நிரப்புவாராக. ஆலயத்தை அவருடைய சம்பூரணத்தினாலே நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஆண்டவரே எங்களை, எங்கள் குடும்பத்தை, இந்த திருச்சபையை ஆண்டவர் ஒரு அப்பத்தின் வீடாகவே நீர் மாற்ற நீர் வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அடையாளங்கள் இந்த நாட்களில் மாற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆரம்பத்தில் நாம கேட்ட செய்தியும் அதுதான். கர்த்தர் நம்முடைய அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதா. என்ன கிறிஸ்துவுக்குள் எல்லாம் டோட்டலா எல்லாமே அவருடைய மகிமை என்மேல் உதித்தது அப்படின்னு சொன்னா, ஒரு 5 வருடம் கழித்து 10 வருடம் கழித்து என்னை பார்க்கும் பொழுது எனக்குள்ள அந்த பழைய காரியத்தை பார்க்கக்கூடாது, முழுமையும் புதுமையை பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படி எத்தனை பேருக்கு ஆசை? ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் என் குடும்பம் என்னை பார்க்கும் பொழுது, என்னை சார்ந்தவர்கள் என்னை பார்க்கும் பொழுது, என் கூட வேலை பார்க்குறவங்க என்னை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மாதத்திலையும் எனக்குள்ள இருக்கிற புதுமையை பார்க்கணும். ஒவ்வொரு வருஷத்துலையும், இந்த வருஷம் முடிய போது பாருங்க, இந்த வருஷத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். 2024க்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஆமாம். இந்த வருஷத்தில் இருந்தது போல் அல்ல, அடுத்த வருஷத்தில் எனக்குள் ஒரு புதுமையை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. கண்ணை மூடி ஜெபம் பண்ணிருங்க, ஜெபம் பண்ணிருங்க. எனக்குள் ஒரு புதுமையை பார்க்கணும், எனக்குள் ஒரு புதுமையை பார்க்கணும். முழுமையும் எப்படி இது எப்படி நடந்துச்சு, எப்படி இவங்களுக்குள்ள எப்படி ஒரு மாற்றம், எப்படி இது மாறினது, எப்படி இது நடந்தது?
அப்படின்னு ஆச்சரியப்படும்படியாக, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வார்த்தையின்படியாக, ஹல்லேலூயா, அநேகருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில், ஹல்லேலூயா, ஆமென், என்னுடைய அடையாளத்தை மாற்ற வல்லவர் இன்றைக்கே இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டவரே நீர் அதை மாற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். எனக்குள் ஒரு புதுமையை பார்க்கட்டும், இந்த திருச்சபைக்குள் ஒரு புதுமையை பார்க்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் குடும்பங்களுக்குள் ஒரு புதுமையை பார்க்கட்டும். இந்த வார்த்தையை ஒரு பாரத்தோட தான் சொல்றேன். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் குடும்பங்களுக்குள் ஒரு புதுமையை பார்க்கட்டும். அப்படி ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம நுழைவோமே, இதை ஒரு ஜெபமாக நாம் எடுத்துக்கொள்வோமே. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் நுழையும் பொழுது, ஹல்லேலூயா, பழைய நிலைமையில் அல்ல, ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையோடு கூட புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் நுழையணும். ஒரு புதுமை எங்களுக்குள்ளே காணப்படணும். கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதாயின, கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதாயின. ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் என்னப்பட்டதான பெயரை ஆபிரகாமாக மாற்றினீர். ஆமென். யாக்கோபு என்னப்பட்ட பெயரை இஸ்ரவேலாக நீர் மாற்றினீர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, அடையாளத்தை மாற்ற நீர் வல்லவர். எங்களை நீர் அப்படி மாற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது, மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, எடுத்தவங்க வாசிங்க. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா. இயேசு பிறப்பதற்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக மீகா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இந்த பட்டணத்தை குறித்து, இந்த கிராமத்தை குறித்து, இந்த சின்ன ஊரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாகத்தான் மத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்திலே நாம் வாசித்தோம். பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்கிறதான காரியம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அந்த சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாகவே இப்பொழுது அது நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பெத்லகேமிலே இயேசு பிறப்பார். பெத்லகேமிலே அந்த மகிமை வெளிப்படும். எந்த மகிமை? ஒருவரும் காணக்கூடாத, ஒருவரும் அறிந்திட முடியாத, ஒருவரும் கண்டிராத அப்படிப்பட்டதான அந்த மகிமை பெத்லகேமிலே பிறப்பார், பெத்லகேமிலே வெளிப்படும் என்கிறதான செய்தி ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் அந்த வார்த்தை இப்படி சொல்றேன். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த மகிமை உங்கள் மேல் உதித்தது, அந்த மகிமை என் மேல் உதித்ததுன்னு நம்ம சொல்றோம் பாருங்க. இந்த சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏற்கனவே ஆமென் ஆண்டவர் உங்களையும் என்னை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே அவர் முன் குறித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு நடுவிலே உட்கார்ந்து அந்த மகிமையை நாம் கொண்டாடுகிறோம், அந்த மகிமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் ஏற்கனவே உங்களையும் என்னையும் குறித்து அவர் முன் குறித்திருக்கிறார். அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் யாரு? இயேசு. இது நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி? அம்மா அப்பா இல்லாம எப்படி? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா,
என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. ஓ எப்படிப்பா உமக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், என் தாய் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை அவர் கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு என்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆனால் நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த என் தேவாதி தேவன், அல்லேலூயா, அந்த மகிமைதான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் அந்த மகிமையை முழுமையாய் அனுபவிக்காதவங்க அனுபவிப்பதற்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்துருங்க, முழுமையாய் ஒப்பு கொடுத்துருங்க. முழுமையாக ஒப்பு கொடுப்பதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? போன வாரத்தில் நம்ம செய்தி கேட்டோம், அடிப்படை நீதி அனுதின நீதி அப்படின்னு செய்தி கேட்டோம். அடிப்படை நீதினா என்னது? இயேசுவை அறிந்தது மாத்திரமல்ல, அடிப்படை நீதினா அவரை நான் பெற்றிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், கர்த்தருடைய பந்தி, ஊழியம், ஜெபம், வேத வாசிப்பு, இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதில் நம்ம வளரணும். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை முன்குறித்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இதை விட மேன்மையான பாக்கியம் வேற ஒன்றுமே இல்லை. இதை விட மேன்மையான ஸ்லாக்கியம் வேற எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். கர்த்தரை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம். இந்த பெத்லகேமை குறித்து ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டது, ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டது. உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. அதில் வேகமாக 1-2 வசனத்தை மட்டும், வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த மகிமை அந்த பெத்லகேமிலே உதித்த பொழுது அங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்ன? 3வது வசனத்தில் பாருங்க, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. ஜாதிகளும்
ராஜாக்களும் உன்னிடத்திற்கு நடந்து வருவார்கள். நடந்து வந்தார்களா இல்லையா? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அப்படியே ஆமேன். இதை நம்முடைய பகுதிகளில், இந்த திருச்சபையில், இந்த ஊழியத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு, உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்களாக. அப்படியே நடப்பதாக. ஆமேன் சொல்லிடுவோம். உங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையா? ஆமேன் சொல்லிடுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4வது வசனத்திலே, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து, உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. உன் குமாரர், உன் குமாரத்திகள் தூரத்திலிருந்து வந்து உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் ஜெனரேஷன், 2ஆம் தலைமுறையினர் அவர்கள் மறுபடியும் உன்னிடத்திற்கு வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நித்தின்லாம் இங்க வந்து படிக்க வரும்போதே நாங்க 2 பேரும் பேசணும். முதல்ல கூடி ஆராதிச்சதானே அவங்க அம்மா அப்பா இங்க இருக்கிறாங்க. படிக்கிறதுக்கு எத்தனையோ இடம் இருக்குது. அவன் இங்கே வந்து இந்த சபையோடு இணைஞ்சி இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னா அது அவங்களை தெரிஞ்சு செய்தார்களோ தெரியாமல் செய்தார்களோ? நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இப்படி 2ஆம் தலைமுறையினர் மறுபடியும் உன்னிடத்திற்கு வருவார்கள். ஹல்லேலூயா. உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள், உன்னாலே வளர்க்கப்படுவார்கள். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. அது அன்றைக்கு பெத்லகேமிலே நடந்தது. நாமும் ஒரு பெத்லகேம் தான். கர்த்தர் நமக்குள்ளே, கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. 5வது வசனம், அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஆமேன் சொல்லுவோமாக. கையை உயர்த்தி, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஆண்டவர் வருகிற நாட்களில், 2024 வருகிற நாட்களில் அப்படிப்பட்டதான ஆமேன் ஆசீர்வாதத்தை இந்த சபை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. கடற்கரையின் திரளான கூட்டம் ஆமேன் உன்னிடத்திற்கு திரும்பும்படியாக, சபையினிடத்திற்கு திரும்பும்படியாக, தேவ பிள்ளைகளிடத்திற்கு திரும்பும்படியாக, தேவனிடத்திற்கு திரும்பும்படியாக கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. உங்க ஆமேனே சரியில்லையே. அல்லேலூயா. 6வது வசனம், ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். அன்னைக்கு பொன்னையும் தூப வர்க்கம் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? சாஸ்திரிகள் வந்தாங்க. அவங்க எதன் மேலே ஏறி வந்தாங்க? ஒட்டகங்கள் மேலே ஏறி வந்தாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான ஏப்பான் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம பொதுவாக வந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது பொன், தூப வர்க்கம், வெள்ளை போளம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சாஸ்திரிகள் தான் நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, ஒட்டகங்கள் திரளாய் வந்து என்ன செய்யுமா? உன்னை மூடுமா. எதை மூடும்? அன்னைக்கு இருந்த பெத்லகேமை. அல்லேலூயா. அப்படின்னா அன்னைக்கு நிறைய சாஸ்திரிகள் வந்திருக்க வேண்டும். அதற்கு இன்னும் ஒரு உதாரணம் என்னன்னா, அன்னைக்கு வந்து சாஸ்திரிகள் வந்து ஏரோது ராஜாவை பார்த்து கேட்ட உடனே, ஏரோது ராஜா மாத்திரமல்ல அந்த எருசலேம் நகரத்தார் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க? கலங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை பேரும் கலங்கிட்டாங்க. அப்படின்னா 3 பேரை பார்த்து முழு பட்டணமும் கலங்க மாட்டாங்க. என்ன திரள் கூட்டமாக ஒரு கூட்டம் வந்திருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம் வந்திருக்குது அப்படின்னு அங்கே பட்டணமே கலங்கி போனது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சாஸ்திரிகள்னா யாரு? ஞானிகள். அல்லேலூயா. ஞானிகள் எல்லாரும் கூட்டமாய் உன்னிடத்திற்கு வருவார்கள். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமாக. இதுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. கையை உயர்த்தி, ஞானிகள், படித்தவர்கள். அல்லேலூயா. ஆமேன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவார்களாக, தேவனுடைய சமூகத்துக்கு வருவார்களாக, அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள வருவார்களாக. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை இந்த திருச்சபையில், இந்த ஊழியத்தில் நீ நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. 7வது வசனத்தில் பாருங்க, கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்திற்கு சேர்க்கப்படும், நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாக என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை நான்
மகிமைப்படுத்துவேன். அப்படியானால் என்ன? பலி செலுத்தப்படும். பலி செலுத்தப்படுகிறதான ஆராதனை, இங்கே ஏறெடுக்கப்படுகிறதான துதி, இங்கே ஏறெடுக்கப்படுறதான ஆராதனை, அதில் கர்த்தர் பிரியமா இருப்பார். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும், அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கும். அப்படிப்பட்டதான சமயத்தில் என் ஆலயத்தை, என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தின் மேல பிரியம் வைத்தவர்கள் ஆமென், என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இங்கே ஏறெடுக்கப்படுகிறதன் ஆராதனைகள், இங்கே ஏறெடுக்கப்படுகிறதன் துதியின் சத்தங்கள், அது உமக்கு உகந்ததாக இருப்பதாக, அது உமக்கு பிரியமாக இருப்பதாக இந்த ஆலயத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆமென், அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 6வது காரியம். மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? அன்னைக்கு ஏசாயா பார்க்கிறாரு, புறாவை போல பறந்து வருகிறாங்க, மேகத்தை போல இருக்கிறாங்க, ஒரு திரள் கூட்டம் வானத்தில் தெரியுது. இவர்கள் யார் அப்படின்னு பார்க்கறாங்க. இன்னைக்கு மேகத்தில் பறக்கிறது எது? பறவையை போல விமானம் பறக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா இப்படி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்குமோ இருக்காதோ? நான் இப்படி விசுவாசிக்கிறேன். பெத்லகேமாகிய இந்த சின்ன கூட்டத்தை தேடி, இந்த நம்மளை பற்றி தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த சின்ன ஸ்தலத்தை தேடி, கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடி விமானத்தில் கடந்து வருவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியும் மகிமையை காண கர்த்தர் உதவி செய்வாராக. இது நடக்குமா நடக்காதா? சத்தம் இல்லையே. அல்லேலூயா, ஆமென். தூர தேசத்திலிருந்து ஸ்டார்லிங் ஐயா வந்திருக்காங்க. அவங்களும் வேலை நிமித்தமாக வெளியில் போனாங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், இந்த நியூ இயரில் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கே ரொம்ப, தனமம்மாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்படி விமானத்தில் தேடி புறப்பட்டு வருவார்களாக. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, தீவுகள் எனக்காக காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்திற்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீசின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. இது கடல்வழி பிரயாணம். அப்படியும் உன்னிடத்துக்கு என்ன செய்வாங்களாம்? வருவார்களாம். என்னெல்லாம் கொண்டு வராங்க? பொன், வெள்ளி, இன்னும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று அவர்கள் தூரத்திலிருந்து கொண்டு வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். இதெல்லாம் வருகிற நாட்களிலே நடப்பதாக. ஆமென் சொல்லுவோமாக. இன்னும் இந்த வசனங்களெல்லாம் நம்ம தியானித்து போகலாம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் திருச்சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதில் கடைசி ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிப்போமாக. 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. ரொம்ப பிரபலமானவங்க சொன்னாங்கன்னா அதை உடனே நம்ம ஏற்றுக்கொள்வோம். என்ன? ரொம்ப பிரபலமானவங்க, இப்போ யூடியூப் தானே ரொம்ப பிரபலம். அப்படி பிரபலமானவங்க சொன்னாங்கன்னா உடனே நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆமாம், ஆமேன் அப்படின்னு. இல்லைன்னா இந்த வசனத்தில் நம்மளால் ஏற்றுக்கொள்றதுக்கு சிந்தை ஒத்துக்கொள்ள மாட்டேங்குதுன்னு. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை அது ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தையின்படியாகவே கர்த்தர் நம்மை பழுகி பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. சின்னவன் 1000 போன வாரம் இந்த வசனத்தை பாஸ்டர் அவங்க சொன்னாங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே நடப்பிப்பேன். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வாயு திறந்து, எல்லாரும் முடிந்தால் முழங்கால் படிட்டு. யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ சிறியது அல்ல. நீ 1000ங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் தேவனானவர் அன்றைக்கு அந்த பெத்லகேமுக்கு மட்டும் வெளிப்படல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பட்டிருக்கிறார். இந்த சின்ன கிராமத்துக்கு வெளிப்பட்டிருக்கிறார், இந்த மாவட்டத்துக்கு வெளிப்பட்டிருக்கிறார், நம்முடைய பகுதிக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருந்தா அவன் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க விரும்புகிறார். எழும்பி பிரகாசி. ஆமென். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, அதற்குரிய நேரம் வந்தது, அதற்குரிய சமயம் வந்தது, அதற்குரிய காலம் வந்தது. ஒவ்வொரு காலகட்டங்களையும் கர்த்தர் கடக்க பண்ணினார். ஒவ்வொரு காலகட்டங்களையும் கர்த்தர் கடக்க பண்ணினார். இப்பொழுதோ ஹல்லேலூயா, அது நிறைவேறும் காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு டர்னிங் பாயிண்டாக இருப்பதாக, இந்த ஆமென் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்டாக, ஒரு திருப்பு முனையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவாராக. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய திருச்சபையிலே கர்த்தர் நிறைவேற பண்ணுவாராக. அவருடைய மகிமை நம்மேல் உதித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, ஓஹோ வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய். மானிடர் யாவரும் ஏகமாய் காண்பார்கள். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடி வரும். தேசங்கள் ஹல்லேலூயா கர்த்தரை. ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் வருவார்கள். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோமாக. அந்த மகிமையை காணப்போகிற நாட்கள் இதுவே. சின்னவன் ஆயிரமாவார், சிறியவன் தேசமாவார். சின்னவன் ஆயிரமாவார், சிறியவன் தேசமாவார். கர்த்ததாமே அவர் காலத்தில் துரிதமாய். ஹல்லேலூயா. கர்த்ததாமே அவர் காலத்தில். நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் தொனிக்கட்டும். அந்த கம்பீர சத்தம் இங்கே தொனிக்கட்டும். அவர் ஏற்ற காலத்தில் அவர் தீவிரமாய் நடப்பிப்பதற்கு அவர் வல்லவர். அந்த மகிமை இந்த நாட்களிலே வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. என் வாழ்க்கையில் அந்த மகிமை நிறைவாக போகிற நாட்கள் இது. ஓ மகிமை வெளிப்படும். மகிமை, மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் என்னை சார்ந்தவர்கள் காண்பார்கள், என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் காண்பார்கள், என்னை தூரத்திலிருந்து காண்பார்கள். அந்த மகிமை இந்த நாட்களிலே வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய சபையே, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல்
உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த மகிமையின் தேவனானவர் அவர் உனக்குள் இருக்கிறார். அவர் உனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரிகாதனந்தரரபா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல ஆண்டவரே மனமகிழ்ச்சியோடு கூட உம்முடைய வார்த்தையில நாங்கள் களி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தையில நாங்கள் களி கூறுகிறோம். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெற்றியாய் இந்த வருஷத்தை நாங்கள் ஓடி முடிக்க போகிறோம். ஆமென். ஜெயமாய் இந்த வருஷத்தை ஓடி முடிக்க போகிறோம். நீர் எங்களுக்கு தரப்போகிற புதிய வருஷத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தரப்போகிற புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவ ஜனங்களை திருப்தியாய் நிறைவாக உம்முடைய வசனத்தினால நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தமும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள். நான் சொன்னது போல் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வெளியில் வந்து நின்றுட்டோன்னு சொன்னால், ரூபன் பிரதர் கேமரா கொண்டு வந்திருக்கீங்களா? யாரும் அங்கங்கே சிதறி போயிட வேண்டாம். அதற்கு பின்பதாக ஆண்கள் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் சர்வ் பண்ணலாம். ஆமென்.